அமேசான் காட்டுக்குள்ளே வந்து இப்போதான் செருப்பை ஓட்டின ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அதுக்கிட்டையும் பிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ மீன் கிடைக்குங்கிறது தான் தெரியல. நாங்கள் 2 பேரும் உள்ள போகிறோம். ஆமாண்டா புரியுதா? எல்லாம் தவழ்ந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு. மேடா அங்கே இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கோம். ஓடாது ஏப்பா எம்மா ஆழமா இருக்கு. இன்னொரு வேலை விட்டுட்டோம். நான் இன்னொரு வேலை விடுறதுக்கு போயிட்டு இருக்கோம். 2 பேர் கரைகரமாக ஓரமாக இருக்கிறார்கள். நான் மட்டும் எப்படியோ தண்ணியில் தழுவி வந்துட்டோம். செல்லு போயிருந்ததுன்னா 15,000 தண்டமாக போயிருக்கோம். ஆனால் நீ முடியும் ஹைட்டு முடியும். அந்த வாய்க்கால் இறங்க முடியா? அந்த இடம் அங்கே இருக்குது. இதுதான் மேடு. வரும் அப்புறம் சரி கட்டு போய் வண்டி எடுத்துட்டு நீ போயிட்டு வந்துடுங்க. அத்தி நீ அந்த தம்பியா அப்படியே போயிட்டு அப்படி இங்கே வந்துருங்க. ஆழம் தெரியாமல் நாங்கள் வந்துட்டோம் தெரியாதனமாக மீன் பிடிக்கிறதுக்கு. எவனும் தூங்க மாட்டேங்க இருங்க. வெறுக்குன்னு போயிட்டு ஏன்னா அங்கே இடம் நம்ம சொல்ல இந்த அளவுக்கு இந்த அளவு தான் அவ்வளோ இறங்கிடலாம். இறங்க தான் தயாராக இதுவரை வந்துடுறாங்க. போய் பார்க்கலாம். சரி ஒன்றும் கிடையாது. நீ இது ஓரத்திலே கட்டு. உள்ளெல்லாம் போக முடியாது. ஆழம் அதிகம். நீனே இருக்கிறதுல எல்லாரோட நீ மக்களே எங்கள் ஊரில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை துப்புரவு பணியாளர்கள் செய்கிற மாதிரி அவர் ரோட்டில் வேலை செய்வாங்க. இவர்கள் ஏரியில் கஷ்டப்பட்டு எல்லா குப்பைகளும் எடுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. பாவம் தனி ஒரு மனிதனாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஏதாவது பார்த்து அவருக்காக உதவி செய்தால் அவரிடம் அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்து விடுவேன். சரக்காக அதை அடித்து விடுவேன். சரக்கு தான் வாழ்க்கை அப்படின்னு தான் இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை சுத்தம் பண்ணி கொடுத்தா 160 ரூபா தரேன்னு சொல்லிட்டு ஊராட்சி ஃபோன் பண்ணல. நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இவருக்கு 160 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏரியை க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறார். ஐயோ ஒன்றும் கிடையாது. மயில் கத்துது எங்கேயோ. மயில் அனுப்பிவிட்ரு. செல் எடுத்துட்டு வரல. இல்லை அவன் முன்னாடி அனுப்புகிறேன். நம்புறா சோழி முடிஞ்சிச்சு. அது என்ன பண்ணாது ஜெயம் ரவி படம் தான்ப்பா. அது என்ன படம் பாது? அவனும் போகணும்ல ஆத்துக்குள்ள. இதை தின்னோம்னா ஒரு நாள்லேயே செத்துடலாம் சீக்கிரமா. சைனாவில் இதை திங்கிறாங்க. எப்படித்தான் திங்கிறாங்கன்னு தெரியல. இந்த தண்ணியில் இவ்வளோ ஆழத்தில் எங்கப்பா போயிட்டு இருக்கீங்க நீங்கள்?
எங்கே போயிட்டு இருக்கீங்க? யாரை தேடி போகிறீங்க? எங்கடா போறோம்? எங்கே போகிறீங்க சொல்லுங்க. டோரா விட்டுக்கு அதை பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல. எங்க போறேன்? 2 பெரிய மீனா இருக்கு. பிடிச்சா அதை இழுங்க. குச்சி மயிறு எடுத்துட்டு வந்துரு. எதுக்கு எடுத்து வந்துரு? அங்க சொல்லலாம் நாங்க. அவன் நீட்டிக்கிட்டு வராம இரு. கத்தி இதை அப்படியே இழுத்து விடுறேன். வலையை இழுத்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப அருமையாக இருக்கிறது பார்க்கும்போது. பாசில போடுறீங்க. மீன் பண்ணவங்கள படாத பாடு பண்ணலாம். ஊத்து விடுவா திரும்ப. இது 2 ஒரு வாரம் இல்லை. இது எவன்கிட்ட வந்து கால விடுறா. பண்ண போகல இருந்தாலும் இது ஒரு வலை இல்லை. நம்ம வாங்கின வலையே இல்லை இது. போய் பார்க்கலாமா? மாட்டிருக்குமா? வலையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். கடைசியில் பார்த்தா கொஞ்சம் சிக்கலாகிடுச்சிங்க. இதை வந்து கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். இதுல பின்ன பாசில போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே அடியில மாட்டுது பாருப்பா. அடியில இங்கேயும் மாட்டுதாங்க இருக்கு. சிக்கலானா பாசி இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை தான் நினைக்கிறேன். மீன் பிடிக்க போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாட்டுக்கு. நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம். ஏங்க நீங்கள் நான் நைட்டுக்கு இருப்பேங்க. இல்லை நான் சிம்பிளாக தான் விட்டுட்டு இருக்கேன். அது சென்டரில் மாட்டிச்சு. நீங்கள் செட்டி போங்க. நீங்கள் நீத்துருப்போங்க. அது இல்லை எல்லாம் கேமராவில் பதிவாகுது. யார் அள்ளி போட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை அந்த ஈத்துருப்போங்க. அப்படியே அந்த 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 லாஸ்ட் அங்கே 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 போங்க. லெஃப்ட் கை ஈத்துருப்போங்க. ஐயோ எரிமலை போய் மலை விட்டீங்க. ரொம்ப சிக்கலாகிடுச்சு. நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி முடிச்சிடலாம் பார்த்தோம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. மீன் பிடிக்கிறதெல்லாம் ஈஸியான வேலை இல்லை. வலை விடுறது அதோட ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. என்ன செய்யறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். தீவிரமாக 2 பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது கழட்டிடலான்ட்டு அவங்களுக்காக ஜூம் பண்ணி வைப்போம் என்ன செய்கிறாங்கன்ட்டு. ரொம்ப ஜூம் பண்ணதுனால சரியாக தெரியல. கொஞ்சம் ஜூமை குறைச்சிருவோம். வெற்றிகரமாக ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. கொஞ்சோண்டு தான் இருக்கிறது. வெற்றிகரமாக முனிச்சியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவுத்துக்கிட்டு இருக்காங்க. வரலாற்றில் இது வந்து இடம் வரைக்கும் பொறிக்குதோ இல்லையோ. இதில் பாவப்பட்ட விஷயம் என்னென்னா வீடியோ எடுக்கிறவங்க மட்டும்தான் வீடியோக்குள்ளே வர முடியாது. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்களே, இதுக்கு ஒரு முடிவு தான் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் கோபமாக இருக்கிறார்கள். அதனால் ஒரு ஆஃப் இருக்கிறது. அதை போட்டுவிட்டு செய்தார்கள்னா வேலை சிறப்பாக நடக்கும். அதில் ஒருவர் மட்டும் குடிக்க மாட்டார். இருவர். அதில் பனின் போட்டிருக்காரு அவர் ஒருத்தவர். இன்னொன்று வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்களா இவங்க 2 பேர் வந்து குடிக்க மாட்டாங்க. மிச்சம் 2 பேர் வந்து முடா குடிகார்கள். ரொம்ப நிஜமாகவே கஷ்டமாக உள்ளது. மச்சான் நீங்கள் இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவன் கார்த்தி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். வீடியோ கால் பண்ணுறான் அவனுக்கு.